ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இளையராஜாவின் மகள் பவதாரிணி. இந்த பேர், அதாவது ஒரு பெருங்கொண்ட ஆளுமையினுடைய மகளாக பிறந்த அந்த ஒரு நிலையை வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்களும் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே வளரணும்னு பார்ப்பாங்க, இல்லைனா அவங்களுடைய ஷேடோவில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இயற்கையாகவே பவதாரிணி அவர்களுடைய குரல் எந்த மாதிரியான ஒரு நிலையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா, தனித்துவமான குரல் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 குரலை நாம் தேர்ந்தெடுத்து வச்சோம் அப்படின்னா, அதில் ரொம்ப பெக்யூலியரான சில குரல்கள் இருக்கும் அப்படின்னா, அது இவங்களுடைய குரலுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சிங்கர். பட் ஆனால் இந்த சிங்கருக்கு வந்துட்டு என்ன ஒரு பேர் அப்படின்னா, ராஜா சாருடைய பொண்ணுங்க. ஸோ ராஜா சாருடைய பொண்ணுன்னும் போது நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் எப்போவுமே விழுந்துடும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மேக்ஸிமம் நிறைய பாடல்களை பாடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவினுடைய மகள் அப்படின்னும் போது சரி அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணால் அவங்க பாடுவாங்களா பாட மாட்டாங்களா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு வந்துட்டு மியூசிக் டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெருங்கொண்ட ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை நாம் செய்யணும் அப்படின்னும் போது ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு உருவம், இளையராஜான்னு ஒரு உருவம் இருக்குன்னா அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக உள்ளே வந்துடலாம். பட் ஆனால் ஒரு படத்தில் பாடுறதோ ஒரு படத்துக்கு நாம் வந்துட்டு இசையமைக்கிறதோ வாய்ப்புகள் ஒன்று ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க நம்ம வந்துட்டு வச்சுக்க போகிறான்னு வைக்கலாம். அப்படி ஒரு 10 படங்களுக்கு ஈஸியாக மியூசிக் போட்டுடுறாங்க, ரொம்ப அழகாகவே போட்டுடுறாங்க. பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக பாடுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்க. ப்ரொஃபஷ்னலாக ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அப்படியே பர்சனலாக வாங்க. பர்சனலாக வரும்போது கார்த்திக் ராஜா, பவதாரிணி, யுவன் சங்கர் ராஜா, இதுதான் ராஜா சாருடைய குழந்தைகள். அதில் வந்து இவங்க யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு அக்கா. நாம் வந்துட்டு எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த அக்கா அப்படின்னும் போது நம்ம அக்காவுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அதே மாதிரி வந்து நம்ம சொசைட்டியில் சில பேர் சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட இதை கேட்கக்கூடாது இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் பிராண்ட் பண்ணி ஒதுக்குவாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் நல்ல உதாரணமாக அந்த மாதிரியெல்லாம் கேவலமாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலை. அதாவது வந்துட்டு தன் வாழ்க்கையில் மியூசிக் போகலாமா, இல்லை ஓகே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க நீ மியூசிக் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்ற போது ஒரு பெருசாக வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு மனிதர் கிடையாது. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நிறைய இடங்களில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜாவுடைய கையை வந்துட்டு ஒரு கை பிடிக்குது. அந்த கை நேராக கொண்டு போய் அந்த கையை பிடிச்சி ஒரு ஹார்மோனிய பெட்டியில் வச்சு வாசின்னு சொல்லி வாசிக்க வைக்குது. யார் அது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு கை தான் பவதாரணியின் கை. எப்படி ஒரு பெண் ஒரு அக்கா அப்படிங்கிற ஸ்தானத்தில் குழம்பி போயிருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிக்கு தான் வந்துட்டு என்ன தெளிவை கொடுக்க முடியுமோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்து இன்றைக்கி யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாவதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக அந்த பெண் அந்த அக்கா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பவதாரணி தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா அது கொஞ்சம் கூட வந்துட்டு நாம் வந்து குறை சொல்லவே முடியாது. இப்படி ஒரு வேலையை வந்துட்டு இவங்க செஞ்சுருக்காங்க. சரி ஓகே, அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்க ஒரு அக்காவாக என்னென்ன நன்மைகளை செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து 2011 வந்துட்டு ராஜா சாருடைய மனைவி இறக்குறாங்க. அதாவது யுவன் அவங்களுடைய அம்மா இறக்கும்போது யுவன் வந்துட்டு அம்மா செல்லும் அம்மா மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பு பற்று வச்சுருக்கும் போது அந்த இழப்பை வந்துட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல, ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும்போது ரொம்ப மன வருத்தம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் உடஞ்சி போயிடுவாங்க. பட் யுவன் எக்ஸ்ட்ராவாக உடஞ்சி என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னும் போது வாழ்க்கையில் வந்துட்டு நன்மைகளில் தன்னுடைய சந்தோஷத்தை தேடி நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படின்னும் போது மதம் மாறலாம் அப்படின்னு சொல்லி மாறுறாரு. அங்கேருந்து ஒரு மதம் மாறி ஒரு நிலைக்கு வேறு ஒரு மதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ராஜா சாருக்கு வந்துட்டு அதில் நிச்சயமாக உடன்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா யாருமே எந்த பெற்றவங்களும் அதை வந்துட்டு விரும்ப போகிறது கிடையாது. இவர் ஒரு ஹிந்துவாக இருந்திருக்கிறாரு, ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி மாறுறாரு. மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏகப்பட்ட குழப்பம். மாறலாமா வேணாமா, மாறினதுக்கப்புறம் என்ன, சரி நமக்கு வாழ்க்கையில் இதனால் நிம்மதி வந்துடுமா வராதா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது சரி மாறிடுவோன்னு சொல்லி மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு தன் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அவருக்கு உறுதுணையாக இருந்து எப்படி ஒரு 14-13 வயசில் ஒன்றுமே தெரியாத ஒரு தம்பிக்கு ஹார்மோனிய பெட்டி மேலே தூக்கி கையை வச்சாங்களோ அதே மாதிரி தன் தம்பி வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது அவரோட முடிவு. அந்த முடிவுக்கு நான் நிற்கிறேன், உனக்கு இந்த குடும்பத்தில் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நான் என் தம்பிக்கு இதை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உதவியை அந்த ஒரு ஹெல்ப்பை ஒரு மானசீகமான ஒரு நிலையை வந்துட்டு தன்னுடைய தம்பிக்கு பண்ணி அவர் அந்த இடத்துல என்னென்ன முடிவுகள் எடுத்தாரோ அந்த முடிவு சரி அப்படின்னு சொல்லி சரி நீ மாறணுமா மாறு
அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புகைப்படம் கூட நமக்கு வெளியாக இருக்கும். அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு நிலையில் இருக்கும். இப்படி யுவன் சங்கர் ராஜா, அதாவது ஒரு ஆண் எந்த இடத்துலையும் கீழே விழவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெண் ஒவ்வொரு தருணத்திலையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெண் தான் பவதாரணி. ஸோ பெண் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை, உயர்ந்த ஒரு வேல்யூபிளான ஒரு நிலையை ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய தம்பிக்காக அதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பவதாரணி வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக என்ன சாதிச்சாங்க? நிறைய சாதிச்சாங்க. இளையராஜாவுக்கு அப்புறம் இளையராஜா குடும்பத்திலிருந்து வந்த இசைத்துறைக்கு வந்தவங்களில் தேசிய விருது வாங்கின ஒரே பெண்மணி, அதாவது ஒரே ஆள். ஆண் பெண் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லை, ஒரே ஒரு ஆள். ஏன்னா ராஜா சாருக்கு அப்புறம் யுவன் இருக்கார், கார்த்திக் இருக்கார், யாரோ இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரில் இந்த 2 பேருக்கும் எந்த விதமான தேசிய விருதும் கிடைக்கல. ஒரு தேசிய விருது வாங்கினாங்க. அது யார் அப்படின்னா இளையராஜாவுக்கு அப்புறம் பவதாரணி தான். பாரதி அப்படிங்கிற படத்துக்காக அந்த மயில் போல அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இனிமையாக, ரொம்ப வந்து கேட்குறவங்க நெஞ்சையும் கலங்கடிக்க கரங்க வைக்கிற மாதிரியான ஒரு குரல் தான் பவதாரணியுடைய குரல். அந்த குரலுக்கு, அதுவும் ராஜாசனுடைய இசையில் அவங்களுக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சது. அது நிச்சயமாக பெற்ற ஒரு நிலையிலும் சரி, பாட்டு சொல்லிக் கொடுத்த நிலையிலும் சரி, பாடலை வந்துட்டு இசையமைச்ச நிலையிலும் சரி, ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். ஒவ்வொரு தருணத்துலையுமே ஒரு பெண்ணாகவும் சரி, ஒரு மகளாகவும் சரி, ஒரு பாடகியாகவும் சரி, தன்னை வந்து ரொம்ப அழகாக முன்னிறுத்தி ரொம்ப அழகாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க பவதாரணி. வாழ்க்கை அழகாக ஓடுது, திருமணம் செய்கிறாங்க, வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நகருது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையுமே வாழ்க்கையினுடைய நல்லதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கும் தாயினுடைய மறைவுக்கு அப்புறம் சில சிக்கல்கள், சில மனக்குழப்பங்கள், இதெல்லாம் தாண்டி இவனுக்காக நிறைய நன்மைகளை செஞ்சு ஒரு இடத்துக்கு வராங்க. ஓகே, அந்த நேரங்கள்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பெஸ்ட்டான சாங்ஸ்ன்னு சில எடுத்து பார்க்கணும். அவங்க என்னென்ன சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க ராஜா சார் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணால் அவங்க கார்த்திக் ராஜாவுக்கு பாடியிருக்காங்க, யுவனுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் வெளியில் இந்த 3 பேரை தவிர்த்து வெளியில் யாருக்காவது பாடியிருக்காங்க அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பாடியிருக்காங்க. அநேகன் படத்தில் வந்துட்டு அந்த ஆத்தாடின்னு ஒரு பாட்டு வரும், சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாடலை பாடியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்வி அவர்களுக்காக ஒரு பாடலை பாடியிருக்காங்க. ஓகே, முக்கியமாக என்னென்ன பாடல்களை வந்துட்டு ராஜா சார் மியூசிக்லேயே பாடி ஹிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக விஜயோட வந்து நிறைய பாடல்களை வந்துட்டு விஜய் படங்களுக்காகவே பாடியிருக்காங்க. ஏதாவது ராஜா சார் எந்தெந்த படங்கள்லாம் விஜய்க்காக இசையமைச்சிருக்காரோ, குறிப்பாக வந்துட்டு அது கண்ணுக்குள் நிலவாக இருக்கட்டும், காதலுக்கு மரியாதையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா படங்கள்லேயுமே வந்துட்டு பவதாரணிக்கான ஒரு பாடல் இருக்கும். குறிப்பாக வந்து காதலுக்கு மரியாதையில் வந்துட்டு விஜயோட டூயட் பாடியிருக்காங்க. விஜயோட டூயட் பாடினதே வந்துட்டு ரொம்ப சொற்பமான ஹீரோயின்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப சொற்பமான பாடகிகள் தான். அந்த சொற்பமான ஆட்களில் பவதாரணியும் ஒரு ஆள். ஆனால் அதுவும் வந்துட்டு ரொம்ப ஹம்மிங்காக தான் இருக்கும். பட் ஓ பேபி பேபி அப்படிங்கிற அந்த பாடலில் வந்துட்டு விஜயோட சேர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய ஹம்மிங் குரல் கொடுத்தது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி காதலுக்கு மரியாதையில் வந்துட்டு என்னை தாலாட்டு வருவாளுடைய ஃபீமேல் வெர்ஷன் பாடுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே தன் குரல் வளத்தையும் சரி, தன்னுடைய தனித்துவமான குரலையும் சரி ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர் தான் பவதாரணி. இப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு லைக் சில பிரச்சனைகள் நடக்குது, வயிற்று வலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்கே அதிர்ச்சியான ஒரு விஷயம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது, இல்லை கல்லீரல், அதாவது லிவரில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு சிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையை சொல்லி லிவர் கேன்சருங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் 4th ஸ்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுங்கிற ஒரு நிலை. என்ன செய்கிறதுனே தெரியல. ராஜா சார் ஒட்டஞ்சு போகிறாரு, கலங்கி போகிறாரு. என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான ஒரு நிலை. இப்போ யுவன் பேசுகிறாரு, கார்த்திக் ராஜா பேசுகிறாங்க. இதை வந்துட்டு எப்படி சரி செய்யலாம், தங்கச்சியை தன்னுடைய மகளை எப்படி மீட்டு கொண்டுட்டு வரலாங்கிற மாதிரி இந்த மும்முனையிலையும் வந்துட்டு 3 பேரும் பேசுகிறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு சொல்லிடுறாங்க, 2-3 மந்த்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லிடுறாங்க, சார் இவ்வளோ தான், 10 நாளைக்கு மேலே வந்துட்டு வச்சுருக்க முடியாது, நாங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணோம். ஸோ அலோபதியால், இங்கிலீஷ் மெடிசனால் இதுக்கு மேலே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையை சொல்லும்போது வந்துட்டு ராஜா அவர்கள் வந்துட்டு கலங்கி போகிறாங்க. ஏன்னா ஒரே மகள், இந்த ஒரே மகள் அப்படிங்கிறத தாண்டி மகள் அப்படின்னா தந்தைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி தன்னுடைய செல்ல மகளை காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், இதெல்லாம் தாண்டி உலகத்திலேயே மிக மிக கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னா தன் மகனுக்கோ மகளுக்கோ தந்தையோ தாயோ அந்த இறப்பை பார்க்குறது தான். ஏன்னா அதை விட ஒரு அவலமான நிலை வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு எதுவுமே இருக்க முடியாதுன்னும் போது, அப்போ ராஜா சார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அந்த ஜாம்பவான் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் தாண்டி ஒரு சராசரி தந்தையாக வந்துட்டு தன் பெண்ணை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது, ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி ஒரு ஆயுர்வேதா கிளினிக் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது
என்ன உலகத்தில் எங்கே வேணாலும் கொண்டு போகிறாங்க, என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கேருந்து கொண்டுட்டு போகிறாங்க. 10 நாளாக ராஜா அவர்கள் கூட தான் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் போய் என்னென்ன ஏது என்ன பண்ணணுமோ பார்க்குறாங்க. ஈவன் வந்துட்டு 2 மாதமாக மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அவரும் லண்டன்லலாம் இருந்தார் கோட் பட ஷூட்டிங்காகங்கிற மாதிரியான ஒரு நிலை. இந்த 10 நாளில் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், பட் இப்போ ஸ்ரீலங்கா கொண்டுட்டு போகிறோம், நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது இவனும் வந்துட்டு வந்துடுறாரு, இங்கே ஆல்மோஸ்ட் வந்துடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இதில் ரொம்ப 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 ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பவதாரணிக்கு தனக்கு கேன்சர் இருக்குங்கிறதோ, தனக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குங்கிறதோ கடைசி வரைக்கும் சொல்லாமையே அந்த குடும்பம் மறைச்சு பாதுகாத்து வந்திருக்கு. இதை விட வந்துட்டு ஒரு குடும்பமாக ஒரு பெண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாங்கன்னு நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அது ராஜா சாருக்கு தெரியுது, அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுது, ஃபேமிலிக்கெலாம் தெரியுது. பட் பவதாரணிக்கு தெரிய வேணாம், அவங்களுக்கு ஏதோ வயிற்றில் பிரச்சனை, வயிறு வலி, ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இல்லைன்னா நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையிலேயே தான் கடைசி வரைக்கும் வச்சுருந்துருக்குறாங்க. எந்த தருணத்துலையும் இவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையவோ, உனக்கு கல்லீரலில் புற்றுநோய், உனக்கு வயிற்றில் பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் சொல்லாமையே பாதுகாத்துருந்துருக்காங்க. இது ராஜா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு உத்தரவாகவே இருந்திருக்கு. என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுங்க, என் பொண்ணுக்கு இந்த விஷயத்த தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவளை வந்துட்டு மீட்டு கொண்டுட்டு வர்றது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி தான் 10 நாள் வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னென்னமோ பண்ணியும் அவரால் அவர் பொண்ணை மீட்டு கொண்டுட்டு வர முடியல. நிச்சயமாக வந்துட்டு ஒரு தகப்பனாக அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அது ராஜா சார் அவர்களுக்கு. இறந்துட்டாங்க, நேற்று இறந்துடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. யுவன் எங்கே இருந்தாரோ யுவன் வந்துடுறாரு, கார்த்திக்கும் ராஜா சாரும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா கொண்டுட்டு வந்து இப்போ இன்றைக்கி இங்கே வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பவதாரணி அவர்களுக்கும் இளையராஜா குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.